ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 9/2/2025 குரோதி வருடம் தை மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. துவாதசி திதி, திருவாதிரை நட்சத்திரம், பவகரணம், சித்த யோகம் கூடிய நாள். சூலம் மேற்கு வடமேற்கு, நாளிகை 12, பரிகாரம் வெள்ளம். நம்ம வார ராசி பலன் பார்க்குறோம், ஞாயிறு முதல் சனிக்கிழமை வரை. அதில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிரக கோட்சார அடிப்படையில் இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் முழுமையாக ஜாதகத்தினுடைய திசாபுத்தி அந்தரங்களை தெரிஞ்சு அதற்கேற்ப உங்கள் திட்டங்களை வகுத்துக்கிறது, பொறுத்திருக்கிறது அல்லது வேகமாக செயல்பட்டுக்கிறதுங்கிற ஒரு நிலையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீங்கள் ஜாதகத்தை முழுமையாக பார்க்கணும். எந்த ஊரில் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைமு, பர்த் பிளேஸ் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நாங்கள் கணிச்சிக்குவோம். கூகுள் பேயில் ஒரு அமௌண்ட் வரும், போட்டிங்கன்னா நம்ம பேசிக்கலாம். எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் 9842236995 இது வாட்ஸ்அப் எண்ணு, ஃபோனில் அப்பாயின்மெண்ட் வாங்குகிற எண்ணு, அதோடு ஜிபே எண்ணு தான். ஆனால் நம்ம இந்த ஜோதிட சாஸ்திரம் நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னா இது ஒரு அற்புதமான விஷயம், ஒரு நல்ல கைடு. இப்போ நம்ம இந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு சுற்றுலா போகிறோம்னா அந்த கைடு வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பூமிக்கு நம்ம சுற்றுலா வந்திருக்கோம். யாருக்கும் க்ரீன் கார்டெல்லாம் இங்கே கிடைக்காது. அப்புறம் விசா ரெனியூலெலாம் பண்ண முடியாது. திரும்ப உடம்பை விட்டுட்டு போய் திரும்ப உடம்பை எடுத்து தான் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இங்கே. அதில் இருக்கிற காலத்தில் எந்த காலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிட்டோம்னா சிரமம் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழலாம். கிரக அடிப்படையில் தான் எல்லாமே நடக்குது. கிரகடிப்படையில் எல்லாமே நடந்தாலும் அந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலையை கொடுக்குனாலும் எல்லாமேனா ஒரே மாதிரியான நிகழ்வுகள் நடக்காது. இரவு பகல் மாதிரி நன்மையும் தீமையும் கலந்து நடக்கும். தீமையும் நடக்கும்போது நம்ம பொறுத்து இருக்கிறது, நன்மை நடக்கும்போது நம்ம சிறப்பாக செயல்பட்டு ஒன்றை பண்ணிக்கிறது. எப்போ திருமணம் பண்ணலாம், எப்போ வீடு கட்டலாம், குழந்தை பாக்கி எப்போ கிடைக்கும், உடல் நோய் இருந்தால் எப்போ நீங்கும், இல்லை இது நிரந்தரமாக நோயாக மாறுமா, இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா, இதுக்கு ஏதாவது பரிகார முறைகள் இருக்கான எளிய பரிகார முறைகள் உங்களுக்கு சொல்லப்படும். அப்போ அது ஜாதகத்தை முழுமையாக பார்த்துக்கலாம். இந்த சேனலில் நீங்கள் ராசி பலன் முழுமையாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு மட்டும் பார்க்குறத விட நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அது தவிர இந்த வாரத்தில் சிறப்பு என்னென்னா ஆன்மீக சிறப்பு தைப்பூசம். அதாவது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு வர நட்சத்திரம் புனிதமான நட்சத்திரம். இப்போ பங்குனி மாதம்னா உத்திர நட்சத்திரம், மாசியில் மகம் நட்சத்திரம். இப்படி ஒவ்வொரு மாதமும் பூச நட்சத்திரம் தையில் வருதுன்னா மாசியில் மகம், வைகாசியில் விசாகம், இப்படி வரும். இப்படி ஒவ்வொரு மாதத்துலேயும் அந்த பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய நட்சத்திரங்களில் இந்த தைப்பூசத்தன்னைக்கு மட்டும் முருகனுக்கு தேரோட்டம். முருக கடவுளுக்கு மிக அனுகூலமான சிறப்பு பெற்ற நாள். டவர் அதிகமாக கிடைக்கும். அப்போ அங்கே பக்கத்தில் போனால் நம்ம ஃபோனு, உடம்புங்கிற ஃபோனு நல்லா இயங்கும். அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகள் நீங்கும், நம்மளுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும், பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புனிதமான நாள். விரதம் இருந்து மாலை 4 மணிக்கு மேலே ஒவ்வொரு ஊர்லேயும் தேரோட்டம் நடக்கும். நீங்கள் பழனியை தான் போகணுன்ட்டு இல்லை, பிரசித்தியான கோயிலில் தான் கும்பிடணுன்ட்டு இல்லை. இங்கே அன்னூரில் பக்கத்தில் குமரன் குன்றுன்னு ஒரு அற்புதமான கல்யாண சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தேரோட்டம் நடக்கும். இங்கே அருகில் இருக்கிறவங்க கலந்துக்கலாம். அப்படி கலந்துக்க முடியாத வெளிநாட்டு சேர்ந்தவங்க அந்த நாளில் விரதம் இருந்து முருகனுடைய அருள் பெற சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் படிக்கலாம், சொல்லலாம். முருகனுடைய பாடல்களை கேட்கலாம். முருகன் படத்துக்கு நீங்கள் அந்த டைமில் விளக்கேற்றி வழிபடலாம். ஆக உங்களுடைய வேண்டுதல்களையெல்லாம் முருகனிடத்தில் நீங்கள் சமர்ப்பணம் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் வர 11ஆம் தேதி சிறப்பாக இருக்குது. தை மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. சரிங்களா? ஆக ஒரு 4:30 மணிக்கு மேலே தேரோட்டம் நடக்கும். கலந்துக்கலாம், தேர் இழுக்கலாம். தொடர்ந்து இழுத்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது தொட்டு கொடுத்தாலே அந்த பலன் கிடைக்கும். அப்படி முடியாதவங்க நீங்கள் இறைவனை மனசார வழிபட்டாலும் உங்களுக்கு நன்மை நடக்கும். ஆக முருகனுடைய அருள் உலகில் உள்ள அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க நானும் எனது குருவான முருகக் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த வாரம் பார்த்திங்கன்னா சந்திரன் அஷ்டமத்தில் யாராருக்கு இருக்கும் அப்படின்னா விருச்சிகத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை, திங்கள் செவ்வாய் புதன் தனுசுக்கும், அதுக்கு அடுத்தது மகரத்துக்கு வியாழன் வெள்ளியும், சனிக்கிழமை கும்பத்துக்கும் இருக்கும்.
கிரக நிலைகளில் சூரியன் மகர பகை, சந்திரன் வந்து மிதுன நட்பு, செவ்வாய் மிதுனத்தில் பகை பெற்ற நிலை, புதன் வந்து மகரத்தில் இருக்குது சமநிலையில். 11ஆம் தேதி அதாவது தை 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பயிற்சியாகி கும்பத்துக்கு போயிடும், அங்கேயும் சமநிலை வகிக்கும். குரு வந்து ரிஷபத்தில் பகை நிலை, சுக்கிரன் மீன உச்சம், சனி வந்து கும்பத்தில் ஆட்சி நிலை, ராகு மீனத்தில் நட்பு நிலை, கேது கன்னியில் நட்பு நிலை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்குது. இனி இந்த வார ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல வந்து மேஷ ராசிக்கான பலன். அசுவினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட ராசி, ராசி அதிபதி செவ்வாய். மேஷ ராசிக்கு கிரக நிலைகளோட அடிப்படையில் தற்கால சூழல் எப்படி இருக்குன்னா, ராசி அதிபதி பகை பெற்றிருக்கு, ஆனாலும் குரு நல்லிடத்தில் சஞ்சரிக்குது, நல்லிடத்துலேருந்து சஞ்சரிக்குது. உடல் ஆரோக்கியத்தை நம்ம வந்து மேம்படுத்திக்கிறது, அப்புறம் உறவுகள் வீட்டுக்கு சுப நிகழ்வு போகிறது, இல்லை உங்கள் வீட்டிலேயே சுப நிகழ்வு நடக்கிறது. குரு நல்லிடத்துலேருந்து பணம் தேவைக்கு வர்றது, கடன் அடைபடுறது இப்படி இருக்கும். அதே மாதிரி வீடு கட்டுறது, வாகனம் எடுக்கிறது, அதாவது மேற்படிப்புக்கான முயற்சி, வேலையில் புதிய மாற்றங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையறதுக்கான சந்தர்ப்பம் உள்ள வாரமாக இந்த வாரம் இருக்குது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களுக்குரிய சந்தர்ப்பமும் இந்த ராசிக்கு இந்த வாரம் இருக்குது. வழிபாடு அம்மன். அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீடம் 1, 2 பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு ராசி அதிபதி பலம் பெற்று சஞ்சரிக்குது. ராசியில் குரு இருக்குது, குரு வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரன் வீட்டில் குருவும் பரிவர்த்தனை. ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கு. புதனோடைய போக்கும் பரவாயில்ல, சனியோட போக்கும் பரவாயில்ல, ராகு கேதுக்களோட போக்கும் பரவாயில்ல. செவ்வாய் மட்டும் 2ல் இருக்குது, வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தில். பேச்சுவார்த்தையில் குடும்பத்துக்குள்ளே செவ்வாய் திசையோ புத்தியோ நடக்கிறவங்க தான், எல்லாருக்கும் இல்லை. அந்த புத்தி திசை நடக்கும்போது அந்த புத்திநாதன் கோட்சாரத்தில் 2ஆம் இடத்துல பகை வீட்டில் இருந்ததுன்னா கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் முரண்பட்ட கருத்துக்கள் வரும். பூமி சம்மந்தப்பட்ட வகையில் சில சங்கடங்கள் வர பார்க்கு. பொதுவாக எல்லார் வீட்லேயும் இப்போ பூமி சம்மந்தமான சங்கடங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை 3 ஆசை வந்து ஒரு மனுஷனை அழிச்சு போடும்னு சொல்லி அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. அது இல்லாமே இருக்க முடியாது. அது கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கணும், நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிட்டோம்னா நம்ம நீண்ட நாள் வாழலாம். இல்லாட்டி ப்ரெஷர் டென்ஷன்லேயே சீக்கிரம் மனுஷனை வந்து இந்த உடலுங்கிற வீடு போயிடுச்சுன்னா அப்புறம் எவ்வளோ பெரிய வீட்டில் குடியிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அதனால் உடல் வளர்த்தாரே உயிர் வளர்த்தாருங்கிற திருமூலரோட வாக்குப்படி நீங்கள் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆனாலும் உங்களுக்கு கிரக நிலைகள் மிக சாதகமாக நகர்ந்துட்டுருக்கு. உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறக்கூடிய வாய்ப்புகளும், திடீர் புகழ் பெறக்கூடிய சந்தர்ப்பமும், தேவைக்கு பணம் கடன் இப்படிலாம் கிடைக்கிறதுக்கான நிலையும், ரொம்ப நாளாக தடைபட்டிருந்து வந்த திருமணம், ரொம்ப நாளாக குழந்தை கிடைக்காம இருந்தால் கிடைக்கிறது, ஒரு ஆசைகள் நிறைவேறக்கூடிய சாத்தியக்கூறுகளுக்கு சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய வாரத்தினுடைய தொடக்கமாக கூட இந்த வாரம் எடுத்துக்கலாம். வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து முருகக்கடவுள். அடுத்தது வந்து மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். நல்ல வாய்ப்புகள், நல்ல சந்தர்ப்பங்கள். கடந்த காலத்துக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பகை நீங்கியிருக்கு. உங்களோட வந்து பணியாற்றுறவங்க, உடன் அலுவலகத்தில் பணியாற்றுறவங்க, இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்க, இந்த வகையான சிரமங்களெல்லாம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சி எல்லாம் கொஞ்சம் ஒற்றுமை கூடி வரக்கூடிய வாய்ப்புகளும், ஒத்துப்போகக்கூடிய நிலை இருக்குது. பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தந்தைக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கக்கூடிய சந்தர்ப்பம், வெளியூர் வெளிநாட்டு பயணத்தினால் மகிழ்ச்சி என சிறப்புக்குரிய சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய நிலையில் இந்த வாரம் இருந்தாலும் கண் சம்பந்தமான சில தொந்தரவுகள் ஜென்மத்தில் செவ்வாய் இருக்கிறனால இருக்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் முக்கியமாக கண்ணை வந்து கொஞ்சம் செக் பண்ணுறது, எங்கே போனாலும் கண்ணாடி போட்டு போகிறது, அல்லது வந்து ஹெல்மெட் போட்டு 2 வீலரில் பயணம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லதுங்கிறது இந்த வாரத்தினுடைய பலன். வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து பெருமாள். அடுத்தது கடகராசி. புனர்பூச 4ஆம் பாதமும், பூச 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்குது ராசி அதிபதி சந்திரன். சந்திரனுடைய போக்கு இந்த வாரத்தில் எப்படி இருக்குன்னா, சந்திரன் போகிற பாதை பரவாயில்லைங்க. ஜென்மத்தில் அப்புறம் 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துலன்னு சொல்லி போகக்கூடிய பாதையெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் விரயத்துலேயும் இருக்கும், ஒரு நாள் இருக்கும். அது கொஞ்சம் விரைய செலவுகள் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கும், மற்ற நாட்கள் நல்லாயிருக்கும். நாளுக்குடைய சுக்கிரன் வந்து பலம் பெற்றிருக்கிறதுனால வண்டி வாகனம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கடன் அடைபடுறதுக்கான சந்தர்ப்பங்களை கொடுக்கும். இப்போ கடன் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல,
சம்பாரித்து கடன் அடைக்க முடியாதுன்னா ஒரு விரயம் பண்ணி கடன் அடைச்சிடலாம்னா அது விரயமாகும், அந்த மாதிரி இருக்கும். அல்லது இன்னொரு பக்கம் கடன் வாங்கி, ஒரு பேங்க்கில் கடன் இருக்குது, அங்கே கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னா இன்னொரு பக்கம் குறைஞ்ச வட்டி கிடைக்குதுன்னா அங்கே வாங்கி மாற்றலாம். இல்லை வெளியாளுகிட்ட நீங்கள் வந்து நிறைய கடன் அதிக வட்டிக்கு வாங்கியிருக்கீங்கன்னா பேங்க் கடன் குறைஞ்ச வட்டிக்கு வாங்கி அங்கே கொடுக்க முடியும். இந்த மாதிரி சூழ்நிலைகளை உங்களை வந்து இந்த குரு வந்து வக்கர நிவர்த்தி ஆனதுனால உங்களுக்கு அது சரி செய்ய கொடுக்கும். இப்போ அஷ்டம சனி ஒன்று இருக்குது, இந்த மார்ச் 29 வரைக்கும் இருக்குது. ஆனால் குருவோடைய அருள் இந்த அஷ்டம சனியுடைய தாக்கத்தை கொஞ்சம் சரி பண்ணும். ஆனால் எப்படி பண்ணும்னா கொஞ்சம் சங்கடப்படுத்தி பண்ணும், ஈஸியாக பண்ணாது, மகிழ்ச்சியே கொடுக்காது, எதையும் கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஒன்று கிடைக்கிறதே கொஞ்சம் கடினமாக கிடைக்கும், ஆனால் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த கடினமான சூழ்நிலை உருவாக்குறது அஷ்டம சனி. அந்த எப்படியாவது ஒரு சூழ்நிலை அந்த முடிவு வந்து சாதகமாகிறது குரு. எப்படி ஆக முயற்சி எடுங்க, அந்த முடிவு சாதகமாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய வாரம் தான் இந்த வாரம். உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும், போக்குவரத்தில் கவனம் இருக்கணும், இரவு பயணங்கள் அஷ்டமத்து சனி முடிவு வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு வந்து குலதெய்வம். அடுத்தது வந்து சிம்மராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் 1 பாதம் இருக்குது. ராசி அதிபதி சூரியன். சூரியனோட போக்கு எப்படி இருக்குன்னா, சூரியன் பகை பெற்ற நிலையில் இருக்கார், ஆனால் 6ஆம் இடத்தில் இருக்கார். 6ல் சூரியன் சத்துருக்களை வெல்லக்கூடிய வாய்ப்பு கொடுப்பான், எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு கொடுப்பான். குரு வந்து நல்ல இடத்துல இல்லை, சனி வந்து 7ஆம் இடத்துல இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், இணையோட பேச்சுவார்த்தைகளை அனுசரித்து விட்டு கொடுத்து போகணும். ஆனாலும் இந்த சூரியனுடைய நிலை சிறப்பு இருக்குது. செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறது பரவாயில்லைன்னு இருக்குது. இந்த வாரத்தில் வந்து சுக்கிரனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா, சுக்கிரனுடைய நிலைப்பாடும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அந்த வகையில் உங்களுடைய செயல்பாடுகளில் சில தாமதம் ஏற்பட்டாலும் தீவிர கடின முயற்சியால் பகீரத பிரயத்தனத்தினால காரியம் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். முயற்சி கைவிடக்கூடாது. முடியும் என்பது உயிர் மூச்சு, முடியாது என்பது வெறும் பேச்சுங்கிற அடிப்படையில் கடின முயற்சியோடு இருந்தீங்கன்னா இந்த வாரம் காரியத்தை எளிதாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஆக கிரக நிலைகள் ஓரளவுக்கு பலன் தர்ற மாதிரி இருக்குது. உங்களுடைய முயற்சியும் பாதி இருந்ததுன்னா வெல்லலாம்னு சொல்லக்கூடிய வாரம். வழிபாட்டுக்குரிய தெய்வம் தன்வந்திரி. அடுத்தது கன்னிராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும் அஸ்தம் 4 பாதங்களும் சித்திரை 1, 2 பாதங்களும் இருக்கிற ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு புதனோட போக்கு பரவாயில்ல, சுக்கிரனோட அற்புதமான நிலை பரவாயில்ல, குருவோடைய நல்ல சிறப்பான போக்கு அவருடைய சஞ்சாரம் பரவாயில்ல, சனியோட சஞ்சாரம் பரவாயில்ல. ஆனால் கேது ஜென்மத்தில் இருந்துட்டு இங்கே என்ன பண்ணாலும் நீங்கள் பண்ணுறது மற்றவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத மாதிரி கொஞ்சம் மறைக்கும். தேவையற்ற ஒரு சின்ன சின்ன மறைமுக இடையூறுகள் இருந்தாலும் அனைத்தையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உண்மை நிலை வெளிப்படும், புகழ் இருக்கும், பாராட்டு விழா, வெளியூர் வெளிநாட்டு பயணம், அவார்டு கிடைக்கிறது, புதிய முயற்சிகள், வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான சந்தர்ப்பம், குடும்பத்தில் பொருளாதார மேன்மை, அதோட தொழில் வகையில் அதிக லாபங்கள், திடீர் பிரபல வாய்ப்புகள், உங்களை பற்றிய ஒரு பெருமையான விஷயங்கள் மற்றவங்க பேசுகிறது. உங்களுடைய மனுஷங்கிட்ட பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் விஷயங்கள் எல்லாம் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டாகும். ஆக இந்த வாரம் சிறப்புக்குரிய வாரமாகவே பேசலாம். வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு அம்மன். அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 3, 4 பாதங்களும் சுவாதி 4 பாதங்களும் விசாக 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். ராசி அதிபதி பலம் பெற்றிருக்கு. சனி போகிற பாதை பரவாயில்ல. குரு வந்து இப்போ அஷ்டமத்தில் இருக்கிறது, பணப்பற்றாக்குறை இருக்கும். ஆனாலும் புதிய முயற்சிகள், கடன் வாங்கிறது, இதுக்கான முயற்சிகள் இருப்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களுக்கான திட்டங்கள் இருக்குது, அல்லது போயிருப்பீங்க அல்லது போயிட்டு வந்திருப்பீங்கிற மாதிரி ஒரு இந்த வாரத்தில் அதுக்கான நிலைகளை காட்டக்கூடிய சந்தர்ப்பம். அரசு வழியில் ஆதாயமான நிலை இருக்கும். அரசு சம்மந்தமான ஏதாவது ஒரு தேவைகள் இருந்ததுன்னா, அது ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அது வந்து அந்த கையெழுத்தாகாமல் இருந்தால் கூட ஆயிரும். அதோட அரசியல் உங்களுக்கு சாதகமாகும். பெரிய அரசியல்வாதிகளோடு உங்களுக்கு பழக்கம் உண்டாகும். ஆக பெண்களால் நன்மை ஏற்படும். இந்த வாரம் சிறப்புக்குரிய வாரமாக எடுத்துட்டாலும் பணப்பற்றாக்குறை இருக்கும். அதை சரி செய்ய தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டிங்கன்னா அது எளிதாகும். அடுத்தது வந்து விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும் அனுச 4 பாதங்களும் கேட்டை 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். ராசி அதிபதி ஸ்தம்பனமாகி 9ல் போய் திரும்ப வக்ரமாகி 8ல் வந்து உட்காந்துருக்கார். நீங்கள் நினச்ச சில காரியங்கள் நடக்கிறதுல சிறு சிறு தாமதங்கள், தடை இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கவலைகளை கொடுக்கும்.
வெளியூர் வெளிநாட்டு பயணங்களில் சில பேருக்கு தடைகள் இருக்க பார்க்கும். சகோதர வழியோட அல்லது பூமி வழியோட அந்த பூமி வழி சம்பந்தமான சில பிரச்சனைகளை இந்த வாரம் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கூடுதல் முயற்சி எடுத்துக்குவீங்க. கொஞ்சம் கூடுதல் செலவும் ஆகக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கும். இருந்தாலும் உங்களுக்கு சுக்கிரனுடைய வலுவான நிலை பலவீனங்களை சரி பண்ணும். குருவோடைய அற்புதமான நிலை 7ஆம் இடத்துல இருந்துட்டு சஞ்சாரம் பண்ணுறது, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், ஒரு வளைகாப்பு அல்லது நீங்கள் திருமணம் போன்ற நிகழ்வுகள், காது குத்து, சீரு, இந்த மாதிரி ஏதாவது விசேஷம், இல்லைன்னா உங்கள் உறவுகளில் விசேஷத்தில் நீங்கள் முன்னிற்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம். இதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கூடுதலான நிலையாக இருக்குது. அல்லது புதிய முடிவுகள், ஒரு ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னா கூட உங்களால் அந்த முடிவு எடுக்க முடியும் இந்த சமயம். அதுக்கான நிலையில் உங்களுக்கு மேலும் காரியங்கள் எளிதாக. அந்த 8 இருக்கிற செவ்வாய்க்கு உரிய தெய்வத்தை வழிபடணும். அது யாரும் இல்லை, முருகக்கடவுள். டெய்லி சஷ்டி கவசம் அடித்து முருகனை வழிபட, முக்கியமாக செவ்வாய்க்கிழமை ஒரு பாலாபிஷேகமே செய்து வழிபட்டீங்கன்னா பலவீனங்கள் அகன்று இந்த வாரமும் சிறப்பு நன்மைகளை அடைவீங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்கிற ராசி அதிபதி குரு. இந்த ராசிக்கு குரு நல்ல இடத்துல இல்லை, பணப்பற்றாக்குறை இருக்குது, பணம் செலவாகும். ஆனால் சனி 3ஆம் இடத்துல அற்புதமாக இருக்கார். அப்போ என்ன, காரிய வெற்றி ஆகும். ஆக காரிய வெற்றியாகும், புகழ் கூடும், பெருமை சேரும், விஐபிகளோட சந்திப்பு நிகழும். ஒரு பெரிய ஒரு கூட்டத்தையே நீங்கள் கூட்டினாலும் கூட அந்த கூட்டம் வெற்றி பெறும். ஆனால் பணப்பற்றாக்குறை ஏற்படும். உங்கள் கையிலேருந்து கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான செலவு வரும். ஆனால் முதலீடு போட்டால் தானே, விதைச்சா தானே விளையும். இப்போ ஒரு மூட்டை தானியத்தை விதைச்சா தான் 10 மூட்டை எடுக்க முடியும். ஒரு மூட்டை போகுதுன்னு நினச்சா எடுக்க முடியாது. அந்த மாதிரி தான் இன்றைக்கான சூழல். பொது நலம் அப்படிங்கிறத விட அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் தனி நலத்தை சார்ந்தே தான் போகிறதையே ஏற்றுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கிற ஆசைகளும் நிறைவேறக்கூடிய விஷயமாக தான் இன்றைக்கி இருக்குது. சேவை மனப்பான்மைங்கிறது எல்லா தொழிலையும் குறைஞ்சதுனால யாரையும் குற்றம் சொல்கிறதுக்கில்ல. அவங்களுக்கு அறிவு இருந்தால் பொழைச்சிக்கலாம்ங்கிற அடிப்படையில் கொஞ்சம் பொருளாதார நிலையில் கொஞ்சம் எச்சரிக்கை கவனமாக இருந்தால் பெரிய கடன் படம் நேராது. இல்லாட்டி கொஞ்சம் கடன் வாங்க வைக்கும். நீங்கள் வேறு பக்கம் யாராவது பணம் கொடுத்துருந்தாங்க கூட வராது. கொஞ்சம் பற்றாக்குறை இருக்குது. தொழிலில் வருமானம் கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியும். கடையில் சேல்ஸ் கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியும். ஆனால் அதே சமயம் உங்களுடைய மற்ற விஷயங்கள், கார் மாற்றி எடுக்கிறது, வீடு கட்டுறது, பெரிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு கூடும். மதிப்பு கூடுமே ஒழிய பணப்பற்றாக்குறை ஏற்படும். ஆமாம், ஆகத்தான் நீங்கள் செய்ய. இப்போ வெளியூர் பயணம் பண்ணுறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பணம் செலவாகுதுன்னா, வெளிநாடு பயணம் பண்ணுறீங்கன்னா கூடுதல் செலவாகும்ல. அந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்துக்கேற்ப இந்த செலவுகளும் ஏற்படும். ஆனால் அந்த சனி உங்களை ஒரு படி மேலே உயர்த்தாமல் அது பயிற்சி ஆகாது. இந்த 2 மாதத்துக்குள்ளே உங்களை ஏதாவது ஒரு உயர்நிலைக்கு கொண்டு போய் வைக்கணுன்னே பார்க்கும். ஒரு பேரும் புகழும் உங்களுக்கு கொண்டு உடனே பார்க்கும். குழந்தைகளுக்கு அப்படித்தான். உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். ஏதாவது எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா, அதாவது நல்ல பள்ளியில் மாறி சேரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டாகும். இந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு மாற்றங்கள் வைக்கிற சந்தர்ப்பம் இருக்குது. இப்போ ஒரு பொண்ணுக்கு ஒரு பெரிய இடத்துல திடீர்னு ஒரு மாப்பிள்ளை ஃபிக்ஸ் ஆயிரும். அடடா இவ்வளோ நகை போடணும்னு சொல்லி அவங்க அப்பா கடன் வாங்கி அதிக நகையை போடுறதோ ஏதோ இருக்கும். ஆனால் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம சக்திக்கு இவ்வளோ தான் முடியும்னு சொல்லிட்டு போய்க்கணும். நீங்கள் அது அமையிறது அது ஒரு இயல்பான அமைப்பு மூலமாக அது நடக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் சக்திக்கு மீறி ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியில் கவலைப்பட்டிருக்கிறது அடிப்படைக்கே இல்லாமல் போகிற மாதிரி ஒன்று பண்ணிக்கிறாங்க. கல்யாணம்னு எடுத்தால் பெரிய அளவுக்கு பண்ணணும்னு தோணும் இந்த சமயம். ஆனால் நீங்கள் ஒரு அளவான பணம் வச்சுருக்கீங்கன்னா, ஒரு 25 லட்சத்தில் செலவு பண்ணலான் இருக்கீங்கன்னா 1 கோடி செலவு பண்ண வச்சுருவாங்க. ஏன்னா அந்த உங்கள் கிரக நிலை அப்படி இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி போனீங்கன்னா அடுத்த பயிற்சிக்கு அப்புறம் சிரமம் வராமல் பார்த்துக்கலாம். ஆக இருக்கிற அளவு போகிறவங்க இல்லாத போதும் வாழ்கிறாங்க, இருக்கிறதுக்கு மீறி போகிறவங்க இல்லாத போது கஷ்டப்படுறாங்க. இதுதான் இந்த வாரத்தினுடைய உங்களுக்கான சிந்தனை. வழிபாடு ஆஞ்சநேயர். அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா அவர் சனி பகவான். அவர் 3ஆம் இடத்தை நோக்கி வேகமாக போயிட்டுருக்கார். இப்போ 2ஆம் இடத்துல குடும்ப சனியாக இருக்குது. குடும்பத்துக்குள்ளே அப்பப்போ சின்ன சின்ன சங்கடம் வரும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவு கொடுக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கொடுக்க பார்க்கு. போக்குவரத்தில் சின்ன தொந்தரவுகள் கொடுக்க பார்க்கு. ஆனாலும் குரு நல்ல நிலையில் போயிட்டுருக்கு. சுக்கிரன் அற்புதமாக இருக்குது. புதன் திக்பலம் பெற்றிருக்கு. செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்குது.
ஆக ராகு 3ஆம் இடத்துல இருக்குது. பரவாயில்லைங்க. இந்த வாரம் உங்களுக்கு வந்து சாதகமாக தான் இருக்கும் எல்லா விஷயத்துலையும். நீங்கள் போய் உடம்பு செக் பண்ணால் கூட முதல்ல மாதிரி இல்லைங்க, இப்போ கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு தைரியம் வரும். முதல்ல எடுத்த மதிப்பெண்ணை விட இப்போ கூடுதலாக மதிப்பெண் எடுப்பீங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களை கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறது உங்களுக்கு இந்த வாரத்தில் தெரியும் பாருங்கள். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அரசியல் உங்களுக்கு உங்கள் பக்கம் காற்று வீசும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் நவக்கிரகங்கள். அடுத்தது வந்து கும்பராசி. அவிட்டம் 3-4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் பெற்று வந்த உங்களுக்கு இப்போ கொஞ்சம் சிறு சிறு தடை. ஒரு பதவி இருக்குன்னா அது வேண்டாப்பா விடு அப்படிங்கிற மாதிரி தான் மனசில் இருக்கும். அல்லது வந்து உங்களை யாராவது ஓவர்டேக் பண்ணுவாங்க. அல்லது உடல் உபாதைகள் காரணமாக சில பேர் வந்து சில விஷயங்களில் ஒதுங்கி போவாங்க. கொஞ்சம் கடன் கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஏன்னா 2 வருஷம், 1 வருஷம் to 1 வருஷம் குரு எப்பவுமே நல்ல இடத்துக்கு வரும், அப்புறம் மோசமான இடத்துக்கு போகும். அந்த 12-1 3-4 மட்டும் 2 வருஷம் குரு இடத்துல இருக்காது. 2 வருஷம் குரு இடத்துல இல்லைன்னா ஒரு 6 மாதம் மழை இருக்குது, 6 மாதம் மழை இல்லைன்னு வைங்க, வாடி தளைஞ்சிக்கும் மரம். ஆனால் 2 வருஷம் மழை இல்லைன்னு என்ன ஆகும்? ரொம்ப வாடி போகும் இல்லைங்களா? பட்டு போச்சோன்னு நினைக்கிற மாதிரி. அப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சிரமம் தெரியும். ஆனால் தொழில் முடக்கமாக தெரியும், உடல் இடையூறுகளை சந்திக்கும், மனசு என்னப்பா இப்படி இருக்குது அப்படின்னு தோணும். திருமணம் போன்ற காரியங்கள் தள்ளி போகும். ஆனால் விரைவில் அதெல்லாம் சரியாகும். இப்போ சுக்கிரன் வளர்த்துருக்கிறது உங்களுக்கு இந்த வாரத்தில் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் சரி கட்டிடுவார். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கணும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து உங்களுக்கு விநாயகர். அடுத்தது மீனராசி. பூரட்டாதி 4ஆம் மாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு. இந்த ராசிக்கு கிரக நிலை எப்படி இருக்குன்னா, லக்கணத்துலேயே ராசிலேயே சுக்கிரன் இருக்குது. பியூட்டி பார்லர் போயிட்டு வருவீங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுவீங்க, நல்லா சாப்பிடணும்னு தோணும். அதாவது சம்பாதிக்கிறத விட செலவு பண்ணுறதுக்கான நோக்கம் அதிகரிக்கும். ஏன்னா விரைய சனி, குரு நல்ல இடத்துல இல்லை. இப்போ செலவுகளை பற்றி யோசிக்காமல் செலவு பண்ணுவீங்க. ஆனால் கொஞ்சம் யோசித்து செலவு பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ குரு வந்து இப்போ 3ஆம் இடத்துல இருக்குது, அடுத்தது 4ஆம் இடத்துக்கு போய் அப்புறம் 5ஆம் இடத்துக்கு வரும். ஆனால் உங்களுக்காகவே கடவுள் ஒரு வழி திறந்திருக்கார். வர நவம்பர் டிசம்பர் பார்த்தீங்கன்னா அதிசாரமாக 5 மாதத்தில் என்னங்க 1 வருஷம், நான் 5 மாதத்தில் அடுத்த வீட்டுக்கு போய் உங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்கிறார் குரு. ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதி இல்லைங்களா, அதனால் நன்மை செய்வார். ஆக வர நவம்பர் டிசம்பரில் பொருளாதார பிரச்சனை நீங்கும். அது வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், பண விஷயத்தில் சுருக்கமாக இருக்கணும். யார் கூட பேசினாலும் யோசித்து பேசணும், பின்விளைவுகளை சிந்தித்து பேசணும். அந்த மாதிரி இருந்தால் இந்த வாரமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். படிக்கிறதுல கொஞ்சம் கூடுதல் முயற்சி எடுக்கணும். ஏழைகளுக்கு சனிக்கிழமை தயிர் சாதம் தானம் பண்ணலாம். வண்டி வாகனத்தில் இரவு பயணத்தில் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக போகலாம். அப்புறம் குரு மாற்றம் சனி மாற்றம் ஆனால் சூப்பருங்கிறது நம்ம சனி பயிற்சி பலனில், குரு பயிற்சி பலனில் பார்த்துக்கலாம் நீங்கள். ஆனால் இதுலேயும் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். ஆனால் சனி மாற்றம் எப்படி உங்களுக்கு குரு மாற்றம் அப்படின்னா, இந்த குரு வந்து 12ஆவது மாதம் 11ஆவது மாதம் 12ஆவது மாதம் தான் சிறப்பு கொடுக்கும். சனி மாற்றம் என்னென்னா, இந்த ராகு ஜென்மத்தை விட்டு இறங்குறது, சனி ஜென்மத்துக்கு போகிறது. நீங்கள் சனி ஜென்மத்தில் இருக்கிறத விட ராகு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலம் கொஞ்சம் தான் கடினமாக இருக்குது. எப்போனா 4ஆவது மாதம் 5ஆவது மாதம் 18ஆம் தேதி ஒரு 2 மாதம் கொஞ்சம் கடினமாக இருக்குது. அப்புறம் சரியாயிடும். இது எல்லாம் வெல்லணும்னா திசாபுத்தி நல்லா இருந்தால் வென்றுடலாம். உங்களுக்கு திசாபுத்தி நல்லா இருக்கிறது ஒரு நல்ல காரில் போகிற மாதிரி. இருட்டாயிருதுங்கிறது 7:30 சனின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வெளிச்சம் இல்லை அப்படிங்கிறத சரி பண்ணுறது வந்து குருவோட நிலைன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் சரி பண்ணுறதுக்கு ஜாதகத்தில் திசையும் புத்தியும் நல்லா இருந்ததுன்னா இது எல்லாமே வென்றுடலாம். இருட்டையும் வென்றுடலாம், பெரிய காற்று மழை அடித்தாலும் அதையும் வென்றுடலாம். அந்த பயணம் தொடரும். ஆனால் அந்த பயணம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அவசியம் போகணுன்னா அந்த பயணம் போகணும், இல்லாட்டி நின்று போகலாம். அதனால் ஒவ்வொரு விஷயத்திலையும் யோசித்து செயல்பட்டால் இந்த வாரத்தை எளிதாக நீங்கள் கடக்கலாம். வழிபாட்டுக்குரிய தெய்வம் பைரவர். சனிக்கு குருவான பைரவரை வணங்கினா 7:30 சனியினுடைய தாக்கம் குறையும்.
நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை வார ராசி பலன்களாக கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் எழுத்தாளர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.